அனைவருக்கும் வணக்கம். திருநெல்வேலி சட்டமன்ற உறுப்பினர் பாஜக மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் தற்பொழுது பார்த்திங்கன்னா தொகுதி மாறுறதா சொல்லி ஒரு தகவலானது பரிமாறப்பட்டுக்கிட்டு இருக்கு. திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதியில் தான் கடந்த ஒரு 25 ஆண்டுகளாக அவர் நின்றுக்கிட்டு இருக்கிறாரு. அவர் ஏன் தொகுதி மாற போகிறாரு, என்ன காரணம் தொகுதி மாறுறதுக்கு அப்படிங்கிறத இந்த காணொலியில் விரிவாக பார்ப்போம். முதல்ல நயினார் நாகேந்திரன் அவர்கள் 2001ஆம் ஆண்டு தான் முதல்ல திருநெல்வேலி சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கட்சி சார்பில் நிறுத்தப்படுறாரு. அப்படி நிறுத்தப்பட்ட நயினார் நாகேந்திரன் அவர்கள் 42,765 வாக்குகள் நயினார் நாகேந்திரன் வாங்குறாரு. அவரை எதிர்த்து பார்த்திங்க அப்படின்னா திமுக சார்பில் ஏஎல் சுப்பிரமணியன் அப்படிங்கிற கேண்டிடேட் பார்த்திங்கன்னா 42,043 வாக்குகள் வாங்குறாரு. இருவருக்குமான வாக்கு வித்தியாசம் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா 722 வாக்குகள் வித்தியாசத்தில் நயினார் நாகேந்திரன் அவர்கள் முதலாக பார்த்திங்க அப்படின்னா வெற்றி பெறாரு. ஒரு சொற்ப வாக்கு வித்தியாசத்தில் தான் வெற்றி பெறாரு. வெற்றி பெற்ற உடனே பார்த்திங்க அப்படின்னா மின்சாரத்துறை, போக்குவரத்து துறை அப்படிங்கிற முக்கிய துறைகள் என்ன செய்யுது, ஜெயலலிதா அவர்கள் அமைச்சரவையில் பொறுப்பு கொடுக்குறாங்க. ரொம்ப ஒரு ஜெயலலிதா அவர்களுடைய செல்ல பிள்ளையாக திருநெல்வேலியில் என்ன செய்கிறாரு, உலா வர்றாரு. அந்த அளவுக்கு ஒரு செல்வாக்கு மிக்க நபராக மாறுறாரு. அதன் பிறகு பார்த்திங்க அப்படின்னா 2006ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல். இந்த சட்டமன்ற தேர்தலில் பார்த்திங்கன்னா நயினார் நாகேந்திரனுக்கு திரும்பவும் அதிமுக சார்பில் ஜெயலலிதா அவர்கள் வேட்பாளராக அறிவிக்கிறாங்க. திமுக சார்பில் பார்த்திங்கன்னா ஏஎல்எஸ் சுப்பிரமணியனுக்கு பதிலாக பார்த்திங்கன்னா மாலை ராஜா அப்படிங்கிற ஒரு கேண்டிடேட்டை திமுக அனௌன்ஸ் பண்ணுது. இந்த தேர்தலில் பார்த்திங்க அப்படின்னா அதிமுக சார்பில் நயினார் நாகேந்திரன் அவர்கள் 64,911 வாக்குகள் வாங்குகிறாங்க. மாலை ராஜா அவர்கள் பார்த்திங்கன்னா 65,517 வாக்குகள் வாங்கி கிட்டத்தட்ட 660 வாக்குகள் வித்தியாசத்தில் என்ன செய்கிறாங்க அப்படின்னா நயினார் நாகேந்திரனை மாலை ராஜா அவர்கள் தோற்கடிக்கிறாங்க. முதலாக என்ன செய்கிறாருன்னா தோல்வியை சந்திக்கிறார் நயினார் நாகேந்திரன். ரொம்ப சொற்ப வாக்குகள் வித்தியாசத்தில் என்ன செய்கிறாரு, தோல்வி சந்திக்கிறார். வெறும் 660 வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியை சந்திக்கிறார். 2001 வெற்றி, 2006 தோல்வி. அதன் பிறகு 2011ஆம் ஆண்டு, இந்த 2011ஆம் ஆண்டு பார்த்திங்க அப்படின்னா திமுக ஆட்சிக்கு எதிராக ஒரு பெரிய அளவில் ஒரு எதிர்ப்பு அலை இருந்தது. இந்த 2006லேருந்து 2011 வரைக்கும் உள்ள திமுக ஆட்சி காலத்தில் பார்த்திங்க அப்படின்னா மின்வெட்டு ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னு சொல்லுவான். நிர்வாகத்தில் பல்வேறான சீர்கேடுகள் இருந்துச்சுன்னு சொல்லலாம். அந்த ஆட்சி மக்கள் ரொம்ப ஒரு எதிர்ப்பான மனநிலையில் இருந்தாங்க. அந்த சூழ்நிலையில் பார்த்திங்கன்னா திரும்பவும் திருநெல்வேலியில் நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கு அதிமுக சார்பில் வாய்ப்பு கிடைக்கி, திமுக சார்பில் பார்த்திங்கன்னா ஏஎல் லட்சுமணன் அவர்கள் பார்த்திங்க அப்படின்னா வாய்ப்பு கிடைக்கி, அதில் நயினார் நாகேந்திரன் அவர்கள் 86,200 வாக்குகள் வாங்குறாரு. ஏஎல் லட்சுமணன் பார்த்திங்க அப்படின்னா 47,729 வாக்குகள் வாங்குகிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 38,491 வாக்குகள் வித்தியாசத்தில் ஒரு மாபெரும் வெற்றி என்ன செய்கிறாருன்னா நயினார் நாகேந்திரன் அவர்கள் பெற்றார் 2011ஆம் ஆண்டு. அதன் பிறகு பார்த்திங்கன்னா 2016ஆவது ஆண்டு, அந்த 2011ஆம் ஆண்டுக்கு பிறகு பார்த்திங்க அப்படின்னா ஜெயலலிதா அவர்களால் என்ன செய்கிறாருன்னா அந்த அமைச்சரவையில் நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கு என்ன செய்யலைன்னா வாய்ப்பு கொடுக்கல. ஏன்னா 2001 அதிமுக ஆட்சி, அப்போ அமைச்சரவையில் வாய்ப்பு கொடுத்தாங்க. 2011ஆம் ஆண்டு பார்த்திங்க அப்படின்னா ஜெயலலிதாவுக்கு ஏதோ அதிருப்தி நயினார் நாகேந்திரன் அவர்கள் மேலே இருந்ததால் 2011ஆம் ஆண்டு பார்த்திங்க அப்படின்னா அவருக்கு அமைச்சரவையில் வாய்ப்பு கொடுக்கல. மாபெரும் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருந்தாலும் அதன் பிறகு 2016ஆவது ஆண்டு பார்த்திங்க அப்படின்னா திரும்பவும் நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கு திருநெல்வேலி சட்டமன்ற தேர்தலில் வாய்ப்பு கிடைக்க அதிமுக சார்பில் 81,160 வாக்குகள் என்ன செய்கிறாருன்னா வாங்குறாரு. அவரை எதிர்த்து நிற்கக்கூடிய கேண்டிடேட் பார்த்திங்கன்னா திரும்பவும் ஏஎல்எஸ் லட்சுமணன் அவர்கள் தான் நிற்கிறாங்க. 761 வாக்குகள் என்ன செய்கிறாங்கன்னா ஏஎல்எஸ் வாங்குகிறாங்க. கிட்டத்தட்ட 601 வாக்குகள் வித்தியாசத்தில் என்ன செய்கிறாங்கன்னா ஏஎல்எஸ் லட்சுமணன் அவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா வெற்றி பெறுறாங்க. திமுக வெற்றி பெறுது.
நயினார் நாகேந்திரன் அவர்கள் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சொற்ப வாக்குகள் வெறும் 601 வாக்குகள் வித்தியாசத்தில் என்ன செய்கிறாருன்னா தோல்வியை சந்திக்கிறார். இதில் 2001 வெற்றி, 2006 தோல்வி, 2011 வெற்றி, 2016 திரும்பவும் என்ன செய்கிறாரு ஒரு சொற்ப வாக்குகள் வித்தியாசத்தில் என்ன செய்கிறாருன்னா தோல்வியை சந்திக்கிறாரு. வெறும் 2 பேருக்கும் உள்ள வாக்கு வித்தியாசம் பார்த்திங்க அப்படின்னா வெறும் 601 வாக்கு அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஒரு அதிர்ச்சியானதாக இருக்கும் நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கு. ஏன்னா 2006 வந்து பார்த்திங்கன்னா 660 வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வி பெறுறாரு. 2016 ஆண்டு பார்த்திங்க அப்படின்னா 601 வாக்குகள் வித்தியாசத்தில் என்ன செய்கிறாரு தோல்வி பெறுறாரு. அதன் பிறகு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜெயலலிதா அவர்கள் இறந்த பிறகு அவர் என்ன செய்கிறாருன்னா அதிமுகவில் இருந்து பிஜேபிக்கு போகிறாரு. 2017 ஆண்டு பார்த்திங்க அப்படின்னா பிஜேபிக்கு போகிறாரு. பிஜேபியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செல்வாக்குள்ள நபராக என்ன செய்கிறாருன்னா வலம் வர்றாரு. அந்த 2019 ஆண்டு நடந்த பாராளுமன்ற தேர்தலில் பார்த்திங்கன்னா பிஜேபி சார்பில் ராமநாதபுரம் தொகுதியில் அவருக்கு வாய்ப்பளிக்கப்படுது. கிட்டத்தட்ட ஒரு 3 லட்சத்திற்கும் மேற்பட்ட வாக்குகள் வந்து வாங்குறாரு. ஆனால் தோல்வியை தான் சந்திக்கிறார். அதன் பிறகு 2021 ஆண்டு திரும்பவும் வந்து பார்த்திங்கன்னா பிஜேபி சார்பில் திருநெல்வேலி சட்டமன்ற தேர்தலில் களமிறங்கப்படுறாரு. அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 92,282 வாக்குகள் என்ன செய்கிறாருன்னா வாங்குறாரு. பிஜேபி கட்சி தாமரை சின்னத்தில் நயினார் நாகேந்திரன் அவர்கள். அவரை எதிர்த்து பார்த்திங்கன்னா திருப்பவும் ஏஎல்எஸ் லட்சுமணன் தான் போட்டியிடுறாங்க திமுக சார்பில். அவர் வந்து 69,175 வாக்குகள் தான் வாங்குகிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 23,107 வாக்குகள் வித்தியாசத்தில் ஒரு மாபெரும் வெற்றி என்ன செய்கிறாங்கன்னா நயினார் நாகேந்திரன் அவர்கள் பெறுதாங்க. அப்போ ஒரு தடவை வெற்றி பெற்றால் மறு தடவை என்ன செஞ்சது கிடையாது, வெற்றி பெற்றதாக கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு 25 ஆண்டு காலமாக திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதியில் நிற்கிறாங்க. ஒரு தடவை ஜெயிச்சா மறு தடவை வெற்றி பெற முடியாத அளவுக்கு ஒரு ராசி இல்லாத நபராக தான் என்ன செய்கிறாரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் கருதப்படுறாங்க. அதனால் இப்போ 2026 ஏன்னா 2021 வெற்றி பெற்றாச்சு. அப்போ 2026 எப்படியும் ஒரு சின்ன மார்ஜினாக நம்ம தோற்றாலும் தோற்றுருவோம். அதனால் எப்படியாவது நம்ம தொகுதி மாறிடலாம். ஏன்னா இப்போ அவர் வந்து பாஜகவோட மாநில தலைவர் எடப்பாடி அவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு நெருக்கமாக இருக்கிறாரு. அவர் எந்த தொகுதியினாலும் என்ன செய்யலாம், எடப்பாடிக்கிட்ட கேட்டு வாங்கிடலாம். அந்த அளவுக்கு ஒரு செல்வாக்கு மிக்க நபராக இருக்கிறார். அதனால் ஏன்னா அதிமுகவும் பாஜகவும் கூட்டணியில் இருக்குது. அதனால் அந்த செல்வாக்கு அவர் பயன்படுத்தி அவருக்கு வந்து வெற்றி வாய்ப்புள்ள தொகுதியை வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறதா தகவல் வருது. அதில் அவர் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா சாத்தூர் சட்டமன்ற தொகுதியை நம்ம நிற்கலாம் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறதா தகவல் வருது. அதற்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சிறுவைகுண்டம் சட்டமன்ற தொகுதியும் நம்ம வந்து கிளம்புறங்களாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்கதா சொல்லி தகவல் வருது. ஏன்னா சிறுவைகுண்டம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா திருநெல்வேலிக்கு மிக அருகாமையில் உள்ள, தூத்துக்குடி மாவட்டமாக இருந்தாலும் மிக அருகாமையில் உள்ள ஒரு சட்டமன்ற தொகுதி. இங்கே வந்து நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கு நல்ல ஒரு பரிச்சயமான தொகுதி அப்படின்னு சொல்லி சொல்லலாம். நல்ல ஒரு அதனால் இந்த தொகுதியில் நம்ம நிற்கிறதுக்கான முயற்சிகள் எடுக்கலாம்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்கதா சொல்லி தகவல் வருது நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கு. ஆனால் அதை விட அவருக்கு பெஸ்ட்டு தொகுதி நாங்குநேரி சட்டமன்ற தொகுதி தான். ஆனால் நாங்குநேரியில் வந்து பார்த்திங்கன்னா பாஜக சார்பில் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் இந்த முறை வந்து வாய்ப்பு கேட்டிருக்கிறதால அவருக்கு வந்து நாங்குநேரி தொகுதி ஒதுக்கப்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால் நயினார் நாகேந்திரன் அவர்கள் சிறுவைகுண்டம் சட்டமன்ற தொகுதியா இல்லை சாத்தூர் சட்டமன்ற தொகுதியில் நிற்க போகிறாரா அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்க போகிறோம். எப்படி இருந்தாலும் அவர் திருநெல்வேலியில் இருந்து தொகுதி மாறுறது கிட்டத்தட்ட உறுதியான தகவலாக தான் நமக்கு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்குது வந்துக்கிட்டு இருக்குது. காரணம் அவர் எப்படியாவது என்ன செஞ்சாகணும்னா வெற்றி பெற்றாக வேண்டும். ஏன்னா அவர் மாநில தலைவர், பாஜகவோட ஒரு மாநில தலைவரே என்ன செய்கிறார் தோல்வியை சந்திக்கிறார் அப்படின்னா அவருக்கு அடுத்த அரசியல் எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கும். அதனால் எப்படியாவது வெற்றி பெற்றாகணுங்கிறதால தொகுதி மாறுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நன்றி, வணக்கம்.